அம்மன் சன்னதி பக்கத்தில் இருக்குது, கோயில் பக்கத்தில். உங்கள் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக அம்மன் சன்னதி ஆப்போசிட்லேயே இருக்கும் கோயில். கடை அதுக்கு பக்கம் தான். நீங்கள் வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பித்தளை பொருள் எல்லாமே A to Z, பித்தளை காப்பர் சில்வர் எல்லாமே. சிலைகள் ஐட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மதுரைன்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு மீனாட்சி தான், அதான் பெஸ்ட்டு. சைஸ் உங்களுக்கு வந்து 3 இன்ச்சில் இருந்துருக்கும் ஸ்டார்டிங். அதுலேருந்து 1 ஃபீட்டு 2 ஃபீட்டு நீங்கள் அப்படி ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு கலெக்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து உங்களுக்கு 3 இன்ச்சிலேருந்து ஸ்டார்டிங் இருக்கும். 3 இன்ச்சிலேருந்து 1 ஃபீட்டு 3 ஃபீட்டு 2 ஃபீட். நீங்கள் அப்படி ரொம்ப உங்களுக்கு ஹைட்டு ஜாஸ்தியாக வேணும்னா கூட நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு இது மாரியம்மன் சிலை, கருமாரியம்மன் சொல்லுவாங்க ரெண்டுமே. உங்களுக்கு நாகர் வேணுன்னா நாகர் வச்ச மாதிரி இருக்கும், நாகர் இல்லாமல் நாகர் இல்லாமல் வரும். அப்படின்னா கிறிஸ்டன் சிலை. இது ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க்கு தான் உங்களுக்கு. இது பிளாக் கலராக இருக்குது. இது பிளாக் ஆன்டிக் மாடல். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லோ ஆன்டிக்ன்றது இந்த மாதிரி இருக்கும், இந்த டைப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாயலுக்கு நான் சொன்னேன் 1 அடி 1 அடி அந்த ரேஞ்சு இது ஸ்டார்டிங். இதை விட்டிங்கன்னா உங்களுக்கு பசுங்கண்டு, மீனாட்சி சிலை, ஸ்டாச்சு ஃபுல்லாமே A to Z நம்ம எதனாலும் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம இது வந்து பேரட் லாம்புன்னு சொல்லுவாங்க. இதுவுமே உங்களுக்கு 7 இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். எவ்வளோ பெருசு வேணாலும் இருக்குது. இது வேறு சின்ன சின்ன சிலைகள் வேணாலும் இருக்குது. ஐயப்பன் சிலை அந்த மாதிரி வீட்டில் ஷோ வைக்கணும்னா அந்த மாதிரி இருக்குது. புத்தர் வேணாலும் புத்தர் உங்களுக்கு 250லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 250லேருந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணாலும் இருக்குது. நம்ம எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். உங்களுக்கு எல்லாம் எவ்வளோ வேணுமோ பட்ஜெட் இந்த மாதிரி காமிச்சிடுவோம் எல்லா வயசும். ஊஞ்சல் விநாயகர், இது வராகி விளக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போ இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்கே. இதுதான் வராகி விளக்குன்றது. இது வீட்டிலலாம் வச்சு ஏற்றலாமா இல்லை கோயில்கள்? வீட்டிலே வச்சு ஏற்றலாம். கோயிலில் போய் வைக்க முடியாதுன்றக்காண்டி நம்ம வீட்டில் வச்சு ஏற்றுறாங்க. அவ்வளோ வீட்டில் இருக்கணும் அப்படின்றக்காண்டி. விநாயகர் விளக்கு வேணுன்னா விநாயகர் விளக்கு இருக்குது. இது விநாயகர் தீபம். இது எப்படி செலுத்தில் எல்லாம் மாட்டிச்சு? இல்லை எதுவுமே தேவையில்லை, நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், கீழே வச்சுக்கலாம் நீங்கள். இந்த சிலைகள்லாம் புதுசாக நீங்கள் கலெக்ஷன் உங்கள் கடையில் தான் டிஃப்ரெண்ட்டாக? ஆமாம், எல்லா சிலையும் இருக்குது. அம்மா சிலை, கலைஞர், தேவர் சிலை, A to Z எல்லாமே. இது என்னதுங்க? இது யானை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் 5 தும்பிக்கை இருக்குது. ஆமாம், தும்பிக்கை 5 இருக்கும். இது விளக்கா இல்லை? இல்லை சிலை தான். அது விளக்கெலாம் கிடையாது, சிலை தான். ஷோ பீஸ் தான் அதெல்லாம். இது என்ன ஸ்பெஷாலிட்டி? 5-6 கை இருக்குது தும்பிக்கை. இதுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இது வந்து நம்ம ஏரியாவில் கிடைக்காது. இது வந்து கண் திருஷ்டி தான். அது கரண்டில் யானை, பசுங்கண்டு இதெல்லாம் கண் திருஷ்டி தான். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வேறு விளக்கு ஸ்டார்டிங் இது வந்து 3 இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 3 இன்ச்சிலேருந்து 1 ஃபீட்டு 2 ஃபீட்டு. இந்த விளக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்ன கேரளாவும்? கேரளா. ஆமாம். நம்ம ஏரியாவில் வந்து இந்த மாதிரி வைப்பாங்க. கேரளாவில் வந்து இந்த டைப் வைப்பாங்க. அதுலேயே வந்து இந்த திரி மாதிரி. இது திரி போட்ட மாதிரி வரும், இது திரி இல்லாமல் வரும். இது வந்து ஐயப்பன் விளக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் ஒரு மாடல் வரும். இது வந்து 7 இன்ச்சு வரும். அது ஹைட் வந்து அதோட சின்னது வேணால் சின்னது இருக்குது, சின்னது பெருசு. அதோட பெருசு சின்னது வேணால் இந்த அளவு. இது அதோட சின்னது. எல்லாமே வந்து லக்ஷ்மி தான். ஆனால் டைப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாடல் கேட்குறாங்கல்ல, அதுலேயே திருவாச்சி வேணால் திருவாச்சி வச்ச மாதிரியே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ எல்லாமே இருக்கும் நம்மகிட்ட. இது லட்சுமி விளக்கு, விநாயகர் விளக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது சங்கு சக்கர தீபம்.
இதுலேயே உங்களுக்கு காமாட்சி விநாயகர் எல்லாமே வரும், அம்மன் எல்லாமே வரும். இது என்ன மெட்டீரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? வெங்கலம் தான், எல்லோ ஆன்டிக். ஆமாம், நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும். இது வந்து வெங்கலமா? ஆமாம், இது பிரதோஷ வழக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து அன்றைக்கி மட்டும் ஏற்றுருவாங்க. ஆமாம், அவங்க பிரதோஷத்துக்கு போக முடியாதவங்க அதை ஏற்றுவாங்க. இது பார்த்துக்கலாம் டிஃப்ரென்ஸ். எல்லோ ஆன்டிக்கு இது வந்து சிலைகள் செய்கிறோட இது. இது எப்போயும் நம்ம நார்மல் விளக்கு செய்கிறாங்களா அந்த இது, அதனால் கலர் அப்படி தெரியும் உங்களுக்கு. இந்த பேரட்ல நான் சொன்னேன் சின்னது இந்த அளவு. ஏதாவது காமாட்சி தீபம் எதாவது வைக்கிறீங்கன்னா ஸ்டாண்டு வேணால் ஸ்டாண்ட் இருக்குது, சின்னதுலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. இது வந்து சாம்பிராணி போகிறாங்கல்ல, அது போடுறது. அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் அந்த ஹீட் வழியாக அந்த இது மட்டும் வந்துடும் உங்களுக்கு. விநாயகர், பால் கணேஷ். விநாயகர் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிசைன்லாம் ஃபுல்லாக இருக்குது, நிறையா இருக்குது. மீனாட்சி இது வந்து திருவாச்சி இல்லாமல் இருக்கும், இது வந்து திருவாச்சியோடு வரும். கிஃப்ட் பண்ணுறதா கிஃப்ட் பண்ண. ஆமாம், இது நல்லாயிருக்கும். காமிங்க. குபேரன் பிளாக் ஆன்டிக். இது எல்லா ஆன்டிக் வேணால் எல்லா ஆன்டிக் இருக்குது. என்ன சைஸ் வேணுமோ நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அது சின்ன சைஸில் இந்த ஐயப்பன் சிலையெல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்குது. வீட்டில் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் சின்னதெல்லாம் வைக்கலாம், பெருசு தான் கொஞ்சம் நம்ம வைக்க முடியாது. இதுவுமே இருக்குது 4 இன்ச்சு 3 இன்ச்சு அதிகபட்சம். 1 அடி 2 அடி எவ்வளோ ஹைட் வேணாலும் இருக்குது. அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? சூரியன் மாதிரி இருக்குது. இதுவும் கண் திருஷ்டிக்கு தான். நம்ம வீட்டில் முன்னாடி மாட்டியிருப்பாங்க. இது நல்லா வெயிட்டாக இருக்கும், எல்லா வண்டிக்கு தான் அதுவும். இது இந்த விநாயகர் கும்பத்தில் இருக்க மாதிரி இருக்கும். இதுவுமே நல்லாயிருக்கும் பாருங்கள். எல்லாமே ஷோ பீஸ் தான் எல்லாமே. இருக்கு. இது வந்து சக்கரத்தல்ல. இது 11 இன்ச்சு வரும் உங்களுக்கு. நல்லா ஒர்க்கும் நல்லாயிருக்கும் ஜாஸ்தியாக. பின்னாடி வந்து 2 இருக்குது. ஆமாம், 2 சைடு வரும். சக்கரத்தல்வாவில் 2 சைடு வரும். ஆமாம், இது வந்து விநாயகர் லட்சுமி ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வரும். ஆமாம், இதை கிஃப்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஒர்க்கு நல்லாயிருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். லட்சுமி குபேர ராஜதீபம்